ஹாய் நண்பா, வணக்கம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ போர்டில் 5-0, சி போர்டில் 2-7 வரும்னு சொல்லி கொடுத்துருந்துட்டாங்க. ஆனால் அந்த ஏ போர்டில் வர 5-5 பி போர்டில் நவுத்தி வச்சிட்டேன் நண்பா. அதனால் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. இந்த போர்டு வின்னிங் எதுவுமே இன்றைக்கி நம்ம இங்கே அமையலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் வந்து நம்ம 595 கொடுத்துருந்தோம். சரி 5 வந்தால் 0வோ இல்லை 55ஓ வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இப்படி கொடுத்துருந்தோம் 595ன்ட்டு. ஆனால் வந்து 950 சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு நண்பா. இதுலேயும் மிஸ் ஆயிடுச்சு. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5 வந்தால் 0வோ இல்லை 5ஓ மறுபடியும் ரிப்பீட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் ஏபியில் 50ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா பிசியில் 50ன்னு சொல்லி விழுந்துருச்சு. ஒரு நல்ல வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, ஒரு நாள் மிஸ் ஆகிறதா. நம்ம நாளைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 950. இந்த 950 பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 950ன்னு இப்படி வந்திருக்கும் நண்பா, சீபோன் நம்பரு. அதே கொஞ்சம் மேலே ஏறி பற்றி பார்த்தோம்னா 952ன்னு வந்திருக்கும். அப்போ இந்த 952 வந்து இங்கே 950ன்னு வந்திருந்தா சி போர்டுக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது நண்பா. அது ஒரு வேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து இங்கே இறங்கலாம். ஒரு வேளை இன்றைக்கி நம்ம 2ஆம் நம்பர்னு கொடுத்துருந்தோம், அது மிஸ் ஆகி ஒரு நாள் தள்ளி இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 7 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 92 இருக்குங்களா, 2 நாள் கண்டினியூஸாக டி போர்ட்லேயே அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையும் 92 வந்துருந்தா இந்த பக்கத்து இருக்கிற நம்பரு ஏ போர்டில் 2ஓ அல்லது 7ஓ இறங்கியிருக்கும். அதாவது அந்த ஏ போர்டு நம்பரு ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இறங்கும், இல்லைன்னா பவரில் இறங்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 78க்கு 78 வந்துருக்குங்களா அப்படியே. அப்போ இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த 9 வந்து அப்படியே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 9 இல்லைன்னா 4 வரைக்கும் ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கங்க. இது வீக்லி சார்ட் நண்பா. இதுலேயும் பாருங்கள், ஜீரோ 99 போன வாரம் ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த 092ன்னு இந்த சி போர்டு நம்பர் இருக்கும். இந்த 092 எடுத்துகிட்டு வந்து இங்கே 099ன்னு வச்சுருந்தா சி போர்டுக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் இங்கேயே பெண்டிங் காட்டுது. அப்போ நாளைக்கு ஒரு சி போர்டுக்கு 2ஓ அல்லது 7ஓ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த இயர்லி சார்ட்டில் இந்த 56க்குமே இங்கே 56 இருக்குங்களா. இங்கே பிசியில் 65ன்னு கொடுத்துருப்பான், இங்கே ஏசியில் 56ன்னு கொடுத்துருப்பான். 2 நாளில் வந்துட்டு ஒரு நாள் 56, 65 விழுகுன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வின்னிங் கூட வாங்கியிருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே 65ன்னு விழுந்துருக்கும். சரிங்களா? அதாவது அந்த ரிசல்ட்டே அப்படியே இறங்கியிருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 53 இருந்ததுங்களா இது இயர்லி சார்ட்டில். இங்கே வந்து 58ன்னு சொல்லி ஏசியில் இருக்கும். இந்த 2 நாளில் ஒரு நாள் ஒரு 53, 58 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கங்க. இது மந்த்லி சார்ட் நண்பா. இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 388ன்னு இருக்கும் போன மாதத்துக்கு முந்தின மாதம். அப்படியே ஒரு 3 நாள் தள்ளி மேலே பார்த்தீங்கன்னா 83ன்னு சொல்லி இருக்கும் பிசியில். சரிங்களா? அப்போ கரெக்டாக 3 நாள் தள்ளி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 88 இல்லைன்னா ஒரு 83 இல்லை 33 இந்த மாதிரி வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அந்த 88, 33க்கு ஒரு 3ஓ ஒரு 8ஓ இறங்குங்கிறது என்னோடய கெஸிங் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், போன மாதத்துக்கு முந்தின மாதம் இதே டேட்டில் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து 29ன்னு சொல்லி விழுந்துருக்கும். சரிங்களா? அதே நம்பர் வந்து இங்கே ஏபிலையும் பிசிலையும் வந்து 24ன்னு ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருப்பான். 24 அப்புறம் 42ன்ட்டு. அப்போ நாளைக்கு ஒரு 42 இல்லை 24 இல்லை 29 விழுவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் பார்த்துடலாம் நண்பா. நேற்று நம்ம சொன்னது தான்,
இந்த 7 வந்து இங்கே நகர்த்தி வச்சதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் நம்பரு இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் வந்து பிசியில் இறக்குன்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்து இன்றைக்கி உழுகலை. ஒரு வேளை ஒரு நாள் தள்ளி டிலேவாக நாளைக்கு உழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா நம்ம இந்த கிராஸில் வந்து 8ஓ 3ஓ வரும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதுபடி பார்த்தா ஒரு பேரில் ஒரு 1ஆம் நம்பர் ஒரு 8 அல்லது 3 கூட ஒரு 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இங்கேயே காமனாக பார்த்தீங்கன்னா 1 6 தான் இருக்குது. இங்கே 1ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஒரு 1ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதை பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 7 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா என் கெஸ்ஸிங்கில். அதனால் சி போர்டில் 2 அல்லது 7 வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்கேன். சி போர்டில் 2 அல்லது 7 வரங்கிறனால ஏ போர்டில் நம்ம 4 நம்பர் எடுத்தோமில்லைங்க, போர்டு நகர்த்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏபிபிசிஎஸ்சியில் காமனாக கொடுத்துருக்கேன். 42 47 92 97 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் 13 31 18 81 நம்ம அந்த கிராஸ் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா நகர்த்தி வச்ச நம்பருக்கு, அதில் இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 33 88 வரக்கூட வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதே மாதிரி ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 98 43 93 இதுதான் நண்பா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் நண்பா. அதில் வந்துட்டு 482 588 418 413 நண்பா. இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் வருங்கிறது என்னோடய கெஸ்ஸிங் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துட்ருக்க நண்பா கெஸ்ஸிங்கு. நம்ம சேனல் பேஜுக்கு போனீங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அதில் அந்த கம்யூனிட்டியை பிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஷோ டைமிங்க்கு ஒரு 1 ஹவர் 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி 1 மணிக்கு 6 மணிக்கு கொடுத்துருந்தோம். அதில் 1 மணிக்கு 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தனால எடுத்து கொடுத்துருந்தேன் நண்பா. 37 87 கூட, ஆனால் 84ன்னு போயிடுச்சு. அதே மாதிரி 67 76 கொடுத்துருந்தேன். அது வந்து 68ன்னு சொல்லி விழுந்துருச்சு நண்பா, மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் 8 மணிக்கு வந்து கரெக்டாக எடுத்து ஆல் போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஆல் போர்டில் சி போர்டில் வந்து 8ஆம் நம்பர் வந்திருந்தது. ஆனால் நான் வந்து பிசியில் வந்து 98 கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் வந்து மிஸ் ஆகி ஏசியில் 98ன்னு விழுந்துருச்சு. ஒருவேளை பிசியில் விழுந்துருந்தால் நல்லா வின்னிங்காக இருந்திருக்கும். டியருக்கு வந்து டெய்லி ஒரு வின்னிங்காக வந்துடுது நண்பா நம்ம சேனலில். அதனால் மறக்காமல் டியர் பார்த்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்குங்க நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா நம்ம சேனலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ நண்பா.